சில்வர் ஸ்டேட்டஸ் எல்லாமே வெல்கம் சொல்கிறாங்க. போட்டு முன்னாடி வை நாட் வீடியோஸ் வரல அப்படின்னு நினைக்கலாம். கொஞ்சம் லைட்டாக டெக்னிக்கல் இஷ்யூஸ். ஸோ வீடியோஸ் போட முடியல. அண்ட் நிறைய ஒர்க்லோட்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தது, ஒரு பிரச்சனை இருந்தது. ஸோ வேலைகள் அதிகமாக இருந்துச்சு. ஸோ மனுச்சுங்க. ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் வீடியோஸ் நம்ம தொடர்பாங்க. அண்டு கிரிக்கெட் சேனல் தான் இது. ஓகேவா, சினிமா சேனல் இதுக்கப்புறம் இல்லை. நம்ம கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது. அதனால் இதுக்கப்புறம் சினிமா சேனல் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் இது கிரிக்கெட் சேனல் தான் இந்த சேனல் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ ஓகே. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா, இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா டெஸ்ட் T20 மேட்ச் நடந்து முடிஞ்சிச்சு. ஒரு சூப்பரான கேம் அப்படின்னு சொன்னோம். ஒரு எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ் இந்தியா கிட்டாண்டு நான் எதிர்பார்க்கல. எக்ஸ்ட்ரானரியாக விளையாடிருக்காங்க அப்படின்னு சொன்னோம். ஒரே ஒரு விக்கெட்டு அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் சொல்வேன். ஒரு சூப்பரான கேம் அண்ட் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்தியன் T20 டெஸ்ட்டு கம்பேர் பண்ணுறப்போ T20 தான் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னோம். ஸோ ஏன்னா பின்ன டாஸ் வின் பண்ணினா இந்தியா ஜெயிச்சாங்க. இந்தியா வின் பண்ணி நாங்கள் ஃபஸ்ட்டு பேட்டிங் அடிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சுத்தவிகா நாங்கள் டாஸ் பண்ணி ஃபீல்டிங் தான் எடுத்துப்போம். ஸோ ஓகே, நாங்கள் இதை ஹாப்பி தான் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்தியா பேட்டிங் ஆனாங்க. அபிஷேக் சர்மா அண்ட் சஞ்சு சாம்சன் ஆரம்ப பற்றி ஒரு சும்மா அதில் கழிப்பாக போட்டு பாண்ட் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னோம். சவுத் ஆஃப்ரிக்கா போலர்ஸை சும்மா வெடிச்சு அளவுக்கு செம்மையாக அடித்தாங்க. அப்புறம் அபிஷேக் சர்மா அவுட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் நாங்கள் சஞ்சு சாம்சன் அண்ட் திலக் போட்டு போன்ட்டாங்க. திலக் ஃபாஸ்டஸ்ட்டு 100 அடிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னோம். 2 மேட்ச்சில் 200 போட்டு மெடிஸ்டார் அப்படி தான் சொன்னோம். 47 பால் 120 ரன் போட்டு போன்ட்ட எக்ஸ்ட்ரானரி பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படி தான் நான் சொல்லுவேன். எக்ஸ்ட்ரானரி பேட்டிங் அண்ட் சம பேட்டிங் ஆனார் அப்படி தான் சொன்னோம். ஃபஸ்ட்டு செஞ்சுரி சஞ்சு சாம்சன் அப்படி வச்சார். அப்புறம் சஞ்சு சாம்சன் செஞ்சுரி வேல் பர்ஃபார்மன்ஸ் அப்படி தான் சொன்னோம். அவர் போட்டு முழுகிட்டார் அப்படி தான் சொன்னோம். ஸோ இதனால் ஒரு பார்த்தீங்கன்னா ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப செகண்ட் ஹையஸ்ட் ஸ்கோராக இந்தியா கெரியரில் 283 ரன்ஸ் அடிச்சிட்டாங்க. வேறு ஸ்கோர் ஃபார் 1 விக்கெட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரே ஒரு விக்கெட் தான் இருந்தாங்க. ப்ளஸ் 283 வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் அப்படி தான் சொன்னோம். அண்டு சவுத் ஆஃப்ரிக்கா செகண்ட் பேட்டிங் ஆனாங்க. 284 ரன் அடிக்கணும் அப்படின்னு எல்லாம் ஆடினாங்க. பட் ஆனால் விக்கெட்ஸ் டக்குன்னு விழுந்துச்சு. யாருமே பெருசாக நின்று வரல. ஏடம் அக்ரமா டக் அவுட் ஆகிட்டாரு. பெருசாக யாருமே பெருசாக விளாட டக்குனு விக்கெட்ஸ் வந்துச்சு. 18 கிளாஸ் அவுட் ஆகிட்டாரு. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு 148 வந்து போயின்னா ஆல் அவுட் ஆகிட்டாங்க. 18 ஓவரில் வேறு பர்ஃபார்மன்ஸ் அப்படி தான் சொன்னோம். இந்தியா பவுலிங் நல்லா பண்ணிட்டாங்க அப்படி தான் சொன்னோம். இந்த மேட்ச் நான் ஹைலைட்ஸ் தான் பார்த்தேன். லைவ் கூட நான் பார்க்கல. ஹைலைட்ஸ் பார்த்து நான் ரிவ்யூ போடுறேன். ஒரு எக்ஸ்ட்ரானரி சூப்பரான மேட்ச் கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு ஐபிஎல் மேட்ச் ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். ஸோ யாருக்கா இந்தியா மேட்ச் ரொம்ப பிடிச்சிருக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த T20 வந்ததுக்கப்புறம் இந்தியா ரொம்ப சூப்பராக விளையாடிருக்காங்க அப்படின்னு சொன்னோம். சூரியகுமார் தலைமையில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. இன்னும் ஒரு வருஷம் இருக்குது வேர்ல்டு கப்புக்கு. பட் ஆனால் இப்போவே அவங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னோம். அப்போ நெக்ஸ்ட் சீசன் என்ன பண்ண போகிறாங்க T20 சீரீஸில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யாருக்கு அந்த மேட்ச்லாம் ரொம்ப பிடிச்சிது, என்னென்ன இன்னிங்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் நன்றி.